இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா நம்ம செய்யறதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லுக்கு மேலே உரிச்சு வச்சுருக்கேன். தேவையான கொத்தமல்லி எடுத்துருக்கேன். 2 கிராம்பு, 1 பட்டை, 1 இலை எடுத்துருக்கேன். சோம்பு மசாலா கூட சேர்த்து அரைக்கிறது சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு 3 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். முந்திரியும் ஒரு 10 முந்திரியை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு அரை வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நான் பன்னீர் ஒரு 200 கிராம் எடுத்துருக்கேன். இதோடு சேர்ந்து நம்ம பட்டரும் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு முதல்ல இந்த பன்னீரை நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். பன்னீர்லாம் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த பட்டர்லேயே லைட்டாக ஒரு கோட்டிங் கொடுத்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் 200 கிராம் பன்னீர், பட்டர் ஒரு 50 கிராம் பட்டர், பட்டர்லேயே இது நம்ம கோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பட்டர் டோஸ்ட் பண்ணதுலேயே நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாவும் முந்திரியாக நான் இதில் சேர்த்துக்கிறேன். சோம்பு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த ஆனியன் தக்காளி எல்லாம் இப்போ நம்ம இதில் இந்த பட்டர்லேயே வதக்கிக்கலாம். பட்டர் ஆயிலே நான் வதக்கிக்கிறேன். பட்டரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது அரைச்சி நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இந்த பன்னீரை பட்டர் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 2 பட்டை, 1 பட்டை 2 கிராம் போட்டுக்கிறேன். 1 இலை போட்டுக்கிறேன். பாதி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் ப்ரௌனாக மாறட்டும். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த டைம் நான் அரைச்சி வச்ச மசாலாவை நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஜார் அரைச்சி தண்ணியை இதை நான் ஊற்றிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது தேவையான சால்ட்டு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கிரேவி பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைம் நான் பொரிச்சு வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கிறேன். பட்டரில் இதில் டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை நான் சேர்த்துக்கிறேன்.
டைம் நான் கஸ்தூரி மேத்தியை இதில் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றணும். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதனால ஒரு திக்கான பாலை, காய்ச்சி ஆற வச்ச பால், திக்கான பாலை எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.